ஹாய், சவுதி அரேபியா வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாத ஒரு ஆள் கூட சவுதி அரேபியா இருக்க மாட்டாங்க. நானும் இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ண வந்ததுக்கப்புறம் நிறைய ஏர் ஃபால் ஆச்சுங்க. ஸோ அந்த ஏர் ஃபால்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 1 இயரா இந்த இன்கிரீடியன்ட் போட்டு தான் அந்த வாட்டர் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து மோஸ்ட்லி ஏர் ஃபாலே ஆகலை தான் நான் சொல்லுவேன். அதுக்கு என்னன்னா செம்பருத்தி பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டு அது கூட வந்து கொஞ்சம் செம்பருத்தி இலையும் கொஞ்சம் நம்ம கூட வந்து எடுத்துக்கணும். அப்புறம் கூடவே ரோஸ்மேரி, வெந்தயம், இந்த கிராம்பு இதெல்லாம் நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்லிம்மில் கொதிக்க வைக்கணும். நீங்கள் சவுதி அரேபியா இருக்கீங்கன்னா உப்பு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்காதீங்க. ஃபில்டர் வாட்டர் கிடச்சா ஃபில்டர் வாட்டரில் யூஸ் பண்ணுங்கள், நல்லா எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம தலை குளிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு இருந்தோம்னா ரெகுலராக நம்மளுக்கு வந்து ஏர் ஃபால் வந்து கம்மியாகும். இது கூட உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்ரி 2 வீக் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து முட்டை எடுத்துக்கோங்க. அந்த முட்டை இந்த ஒயிட்டை மட்டும் ஊற்றிட்டு அது கூட தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் தடவி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு குளிங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் வந்து ஆலிவேர் அப்ளை பண்ணுங்கள். இது 3 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 80 to 90% ஏர் ஃபால் வந்து கம்மியாகும். எனக்கு வந்து ஏர் ஃபால் வந்து கம்மியாச்சு. ஸோ அதனால தான் 1 இயர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களே வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட் எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க.